Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு நான் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு ரெண்டு டைப்பான நான். ரொம்பவே சூப்பரா இருக்கும், ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த நான் கூட பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் அது கூட நல்லா எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க இப்போ நம்ம இந்த நான் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ரெண்டு வகையான நான், ஒன்று வந்து பட்டர் கார்லிக் நான், இன்னொன்று பேசிக் பட்டர் நான். இந்த ரெண்டு ரெசிபி நம்ம சேனல்ல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நானுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் ஒரு 400 கிராம் மைதா எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே ஒரு டீஸ்பூன் சுகர், ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட், ஒரு க்ளூக் வார்ம்ல ஒரு கப் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே நானுக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமா ரிஃபைண்ட் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன். உங்ககிட்ட ஈஸ்ட் இல்லைன்னா இந்த ஈஸ்ட்டுக்கு பதிலாக நீங்க ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சமா தயிர் எடுத்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். இப்போ வாங்க நம்ம நான் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த லூக் வார்ம் வாட்டர்ல நான் எடுத்து வச்சிருந்த ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருந்த ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சாப்பிட்டு தான் ஈஸ்ட் நல்லாவே வளரும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் போல இருக்கட்டும், நல்லாவே ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகட்டும். இதே மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் போல இருக்கட்டும். இப்போ நம்ம நானுக்கு மாவு பசங்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஈஸ்ட் இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் தயிர் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அது கூட நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இதை ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் பிசைஞ்சு எடுத்து பார்க்கலாம். இப்போது நம்ம நான் மாவை இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இப்போது ஒரு 1.5 மணி நேரம் to 1 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் கொடுத்துருங்க. ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லாவே ரெஸ்ட்டாக இருக்கட்டும். இது இப்படி மூடி வச்சுருங்க. 1.5 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம நானுக்கு பிசைஞ்சிட்டோ நல்லாவே சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. இப்போ இதை வெளியே எடுத்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஒர்க் ஸ்பேஸில் நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக இது மேலே ராமாவை போட்டு நல்லாவே ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லாவே சாஃப்டாக இருக்குது பாருங்கட்டோ எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லாவே பிசைஞ்சாச்சு. இதுலேருந்து கொஞ்சமாக நம்ம நான் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 2 வகையான நான் பண்ண போகிறோம். ஒன்று பட்டர் நான் பண்ண போகிறோம், அது பேசிக் நான். இன்னொன்று நம்ம கார்லிக் நான் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு குட்டி டோ எடுத்துகிட்டு நல்லாவே இதில் டிப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சப்பாத்தி உருட்டை கட்டையை வச்சு நல்லாவே தேய்ச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு தேய்ன்னு பார்த்துக்கோங்க. நான் காமிக்கிறேன், தேய்ச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம நானை விரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நானை சுட்டு எடுக்கலாம். இப்போ நான் அடுப்பில் தோசைகள் வச்சுருக்கேன். நான்ஸ்டிக்கல் யூஸ் பண்ணாதீங்க, ஒன்று இரும்புகள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லாவே ஹீட் ஆகட்டும். மேக்ஸிமம் நான் வந்து தந்தூர் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நம்ம இதை ஈஸியாக நம்ம வீட்டில் தோசைகளே சுட்டு எடுத்துடலாம். அதில் எப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம தோசைகள் நல்லாவே ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம நான் திரட்டி வச்சுருக்கோம்ல, அதில் இந்த ஒரு சைடில் மட்டும் நல்லாவே இது மாதிரி தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கல் நல்லாவே ஹீட்டாக இருக்குது. தண்ணி தடவை பக்கம் அப்படியே கீழே மாற்றிடுங்க. இப்படி போட்ட ஒரு 10 செகண்டுக்கு அப்புறமா அப்படி தோசைகளை திருப்பிடுங்க. நல்லாவே நான் கீழே ஒட்டிக்கும். இப்போ நல்ல இதை நல்லாவே ஹீட் ஆகும். இதில் அப்படியே நான் நல்லாவே சூப்பராக நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி கீழே தண்ணி போட்டு நல்லாவே கொஞ்சம் கூடவே தண்ணி போடுங்க. நல்ல ஹீட்டில் தண்ணி போட்டு அப்படி திருப்பினீங்கன்னா நம்ம நான் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ லைட்டாக திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நம்ம நான் ரொம்ப ரெடி ஆயிரும் சூப்பராக. இப்போ நானும் பாருங்கள் எந்த அளவுக்கு திருப்பி போட்டுக்கிட்டேன் பாருங்கள். இந்த உங்களுக்கு எந்த அளவுக்கு கருவு ஸ்டேஜ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. பாருங்கள் தந்தூரில் பண்ண நான் மாதிரி இருக்குது. இப்போ வெளியே எடுத்துடலாம். இப்போ வெளியே எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக பட்டர் மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா அது பட்டர் நான் ஆகும். இது பேசிக் நான். லைட்டாக பட்டர் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஒரு ப்ரெஷ்ஷை வச்சோ ஒரு ஸ்பூனை வச்சோ நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா இது பட்டர் நான். இப்போ அடுத்த நான் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி திரட்டி எடுத்தாச்சு. இப்போ அதே மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ கேஸை ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ தண்ணி தொட்டிருக்க பக்கமாக அப்படி திருப்பிடுங்க. நானே அப்படி திருப்பிட்டு அப்படி திருப்பிடுங்க பின்னாடி. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ கீழேயும் நம்ம இப்போ வைக்கும்போது வந்துடும். ஒரு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ இன்னொரு மெத்தட் நான் கொஞ்சமாக பட்டராக உருக்கி வச்சுருக்கேன். அந்த பட்டரில் ஒரு 3-4 பல்லு பூண்டு நல்லா இது மாதிரி நான் இது பண்ணி வச்சுருக்கேன், தட்டி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ அது கூட கொஞ்சம் ஃப்ரெஷ் மல்லி இலை ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட் அப்படியே எடுத்து இந்த கார்லிக்கு, பட்டரு, அந்த கொரியாண்டர் அப்படியே எடுத்து இந்த நான் மேலே அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. இது ஒரு ஃப்ளேவரான நான், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 2 வகையான நான் ரெசிபி பார்த்துருக்கோம். இது காம்பினேஷனாக பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி இருக்குது. நான் அடுத்தது நம்ம சேனலில் வரும் அந்த ரெசிபி. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் பாருங்கள்.
இப்போ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட கார்லிக் நான் பட்டர் கார்லிக் நான் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம இதை பன்னீர் பட்டர் மசாலா கூட சர்வ் பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட நான் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி ரெடி பண்ணணுன்ட்டு. இதே மாதிரி ரெடி பண்ணுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட பன்னீர் பட்டர் மசாலா வச்சு நான் சாப்பிட போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது, ஸோ மறக்காமல் பாருங்கள். ஹோம்மேட் பன்னீர் எப்படி பண்ணலான்னு போட்டிருக்கோம், வீடியோ இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.